லவ், க்ரஷ், இன்ஃபேச்சுவேஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் லிமரன்ஸுங்கிறது யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ரஷ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே சடனாக அந்த ஸ்பார்க்னால ஒரு ஷார்ட் டர்மாக அந்த வருது தான் அந்த க்ரஷ். திடீர்னு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், ஏதாச்சும் ஒரு அழகான ஒரு பொண்ணோ இல்லை ஒரு அழகான ஒரு பையனோ பார்க்குறப்போ ஒருத்தருக்குமே ஒரு க்ரஷ் அந்த ஒரு ஷார்ட் டைம் பீரியடாக இருக்கும். ஆனால் இன்ஃபேச்சுவேஷனுங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். க்ரஷையும் தாண்டி ரொம்ப நேரம் அவங்கள பற்றி நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட எல்லாமே இது ஸ்டாக் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். இதே இன்ஃபேச்சுவேஷனை ரொம்ப அப்சஸ்டாக ஒரு இன்டென்ஸாக மாறினா அதுதான் லிமரன்ஸ். அதாவது ஒரு பர்சனை நீங்கள் திருப்பி நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்க என்ன பேசுவாங்க, நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திருப்பி லூப் மாதிரி யோசிச்சிட்டே இருப்போம். இந்த லிமரன்ஸுக்கு மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அதுதான் ப்ரீ லிமரன்ஸ். இந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனுக்காண்டி ஏங்கிட்டு இருக்கோம். எப்படா நம்மளுக்கு ஒரு எமோஷனல் பர்சன் வருவாங்க, நம்மளுக்குன்னு ஒரு பர்சன் எப்படா வருவாங்க, நம்ம எவ்வளோ வல்னரபுளாக இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மாதிரி எமோஷனல் சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப லாங்காக இருப்போம். செகண்ட் ஸ்டேஜ் தான் ப்ரீ ரெசிப்ரோசிட்டி. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த பர்சன் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம், அந்த இன்ஃபேக்சுவேஷன் ரொம்ப அப்சஸ் ஆனது, இவங்க தான் அந்த பர்சன் நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுவோம். அந்த ஃபிக்ஸ் ஆன பர்சன் தான் சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே லிமரண்ட் ஆப்ஜெக்ட் எல்வோங் அப்படிங்கிற மாதிரி டேர்ம் பண்ணுறாங்க. இவங்க மேலே இந்த மாதிரி நம்ம எல்வோங்கிற ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நாளாக அவங்களோட பற்றி எல்லாமே திருப்பி நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். தேர்ட் ஸ்டேஜ் தான் ரெசிப்ரோசிட்டி. இப்போது நம்ம இந்த லிமினட் ஆப்ஜெக்டாக அந்த ஒரு பர்சனை சூஸ் பண்ண பர்சன் அவங்க திருப்பி நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எந்த வழியாகவும் இருக்கலாம், ஏதாவது அவங்க வேலிடேட் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி அவங்க கொடுக்கலாம். இந்த ரிப்ளைக்கு அப்புறமா தான் நம்ம 4வது ஸ்டேஜுக்கு போகிறோம், ஐடியலைசேஷன். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சூஸ் பண்ண பர்சனை அவங்க ரியாலிட்டியில் எப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே ஃபுல்லாக தெரியாமல் நம்ம மைண்டே ஒரு இமேஜினரியாக அந்த பர்சனை நம்ம மைண்டுக்குள்ளே உருவாக்குது. அதாவது நம்ம இந்த ஃபேண்டஸிலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அவங்க நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரி இது வரைக்கும் நம்மகிட்ட பேசுகிறாங்க, நம்மகிட்ட ஏதாச்சும் ஸ்பெஷலாக மற்றவங்க தான் நம்மகிட்ட பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த இடத்துல நம்மளாவே என்னெல்லாமோ யோசிப்போம், இப்படியா இருக்குமோ. அந்த பொண்ணு கூட இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டா, ஆனால் நம்ம தேவையில்லாமல் என்னெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஃபைனல் ஸ்டேஜ் தான் ரெசல்யூஷன். இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு அது லவ்வாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட உண்மையான அந்த ரியாலிட்டி நம்மளுக்கு ஹிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுக்கு செட் ஆகுது, நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுட்டு போயிடுவோம். இல்லை அப்படின்னா சப்போஸ் உங்கள் 2 பேருக்கும் மியூச்சுவலாக செட் ஆயிடுச்சு, உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ஸ்டேபிளாக போகும். உங்களுக்கு பிடிச்ச பர்சன் மேலே நீங்கள் வச்சுக்கிறது லவ்வா இல்லை க்ரஷ்ஷா இல்லை இன்ஃபேச்சுவேஷனா இல்லை லிமரன்ஸாங்கிறது காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.